ஹாய் ஃப்ரீ பேர்ட் ஃபேமிலி, ரொம்ப நாளைக்கு அப்புறமா நான் ஒரு வீடியோ போட்டுன்னு இருக்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க பார்க்கலாம் நான் என்ன செய்கிறேன்ட்டு. நான் வந்து இன்றைக்கி கருவாடு தொக்கு தான் செஞ்சேன். இது வந்து இறால் கருவாடு. இது பேக்கெட்டாக கிடைக்கிது. ரொம்ப க்ளீனாக இருக்குது, சுத்தமாக இருக்குது. கல் மண் கலீஜ் எல்லாம் எதுவுமே இல்லை. டைரெக்டாக நான் எடுத்து அதை வந்து தவாவில் நல்லா வதக்கிட்டு ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு 4 பழமாக இருக்கிற தக்காளியை போட்டு நல்லா வதக்கிட்டு அதை வந்து மத்தில் மசித்து எடுத்துக்கிட்டு நல்லா நைஸ் ஆகிட்டு மேலே நல்லா வறுக்கணும். கருவாடை ஃப்ரை ஆகிட்டு மேலே கையில் பொடி பண்ண அப்படியே பொடி ஆகிடும். அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டு மேலே கருவாடை தூக்கி இந்த தக்காளி சட்னியில் போட்டு நல்லா வதக்கிட்டாக்கா சூப்பரான கருவாடு தொக்கு ரெடி. சுடு சாப்பாடு கூட கொஞ்சம் நெய் ஊற்றி இந்த கருவாடு தொக்கு நான் வந்து புளிக்குழம்பு செஞ்சுருந்தேன், வெண்டைக்காய் புளிக்குழம்பு. அது கூட வச்சு சாப்பிட்டேன். செம்மையாக இருந்துச்சு. நான் செஞ்சதில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். ஆனால் சூப்பராக வந்துச்சு. இனிமேல் அடிக்கடி சாப்பிட்ணுன்னு தோணுது. சுட சாப்பாடு, அது கூட கருவாடு தொக்கு, அது கூட புளிக்குழம்பு செம